ஆர்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாட தலைப்பானது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை. தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை என்று சொல்கிறோம். கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட எண்ணை ஒரு எண்ணோடு கூட்டிக் கொண்டோ அல்லது கழித்து கொண்டோ செல்வதைத்தான் கூட்டுத்தொடர் வரிசை என்று குறிப்பிடுகிறோம். அதாவது கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் என்றால், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஒரு சீரீஸ் நான் எழுதுறேன். செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 2, 4, 6, 8, 10, 12 எக்ஸெட்ரா 30. இதுல இந்த உறுப்புக்கானது T1 எனப்படுகிறது. இது T2, இது T3, இது T4. இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இது Tn. அதாவது இந்த உறுப்பை A என குறிக்கிறோம். A என்றால் ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது முதல் உறுப்பு. முதல் உறுப்பை தான் A என்று கூறுகிறோம், T1. இது T2, இரண்டாவது உறுப்பு, செகண்ட் டேர்ம். இப்ப இதுல காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். பொது வித்தியாசம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசத்தை எப்படி குறிப்பது? காமன் டிஃபரன்ஸ் D, தமிழ்ல பொது வித்தியாசம்னு சொல்றோம். எப்பயுமே பொது வித்தியாசம் காண்பதற்கு இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பிலிருந்து கழிக்க வேண்டும். T2 மைனஸ் T1 என்பதுதான் D கான ஃபார்முலா, காமன் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. அப்ப தேர்ட் டேர்ம் எப்படி ஆகும்? இது D1 ஆக இருக்கும். இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு இடையில அமையக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் ஆனது D1 ஆக இருக்கும். அப்ப ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டா அது D2 ஆக இருக்கும். அப்ப D1 ஓட ஃபார்முலா T2 மைனஸ் T1. அப்ப D2 ஓட ஃபார்முலா T3 மைனஸ் T2. அப்ப D3 ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா T4 மைனஸ் T3 ஆக இருக்கும். இவ்வாறு டிஃபரன்ஸ், ஒரே டிஃபரன்ஸ் ஆனது கூட்டப்பட்டு கொண்டோ அல்லது கழிக்கப்பட்டு கொண்டோ இருந்தால் அதைத்தான் நாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்று சொல்லுகிறோம், கூட்டு தொடர் வரிசை என்று குறிப்பிடுகிறோம். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியது எந்த டேர்ம்? திஸ் இஸ் த லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு என்று சொல்லப்படக்கூடியது. கடைசி உறுப்பு L என குறிக்கிறோம். இதனால் நம்ம L என குறிப்பிடுகிறோம். அப்ப ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எவ்வாறு காண இயலும் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்தால், D1 ஆனது D2 ஆகவும் D2 ஆனது D3 ஆகவும் இருந்தால் இட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், AP ஆக இருந்திருக்க வேண்டும். AP என்றால் தமிழிலே கூட்டுத்தொடர் வரிசை. குறிப்பிட்ட எண்ணானது கூட்டப்பட்டோ அல்லது கழிக்கப்பட்டோ இருந்தால் அது கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்ப ஒரு கூட்டு தொடர் வரிசை இருக்கிறது, செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதிலே உறுப்புகளினுடைய எண்ணிக்கை காணவும். உறுப்புகளின் எண்ணிக்கை என்பது n. n-க்கான ஃபார்முலா என்ன? n-க்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கிறது L மைனஸ் A. L என்பது லாஸ்ட் உறுப்பு, A என்பது முதல் உறுப்பு. டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் என்பது D பிளஸ் 1. இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. அப்ப ஒரு கூட்டு தொடர் வரிசையிலே எத்தனை உறுப்புகளை கண்டுபிடிப்பது என்று கேட்டால் நாம் L மைனஸ் A பை D பிளஸ் 1 என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இன்னொரு மிக முக்கியமான ஃபார்முலா இருக்கிறது, ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா, பொது உறுப்புக்கான ஃபார்முலா. பொது உறுப்பு, பொது உறுப்பு எப்பயுமே அவங்க கேட்கறது தான். பொது உறுப்புக்கான ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D. A plus n minus 1 எப்பயுமே இன்ட்னு சொல்லுங்க. அவ்வாறு சொல்லும்போது நீங்க பெருக்குவீங்க, இல்லைன்னா பெருக்க மாட்டீங்க. மல்டிப்ளை பண்ணணும். Tn ஓட உறுப்பானது என்னாவது உறுப்புக்கான சூத்திரம், ஃபார்முலே Tn is equal to A plus n minus 1 into D. இப்ப ஒரு தொடர் வரிசை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15வது உறுப்பை காண்க, 32வது உறுப்பை காண்க அப்படின்னா இப்ப இங்க எப்படி நாம அப்ளை பண்ணணும்னா 32வது உறுப்பு என்ன? T32 is equal to what? அப்ப n இருக்கிற இடத்துல 32 அப்ளை ஆகும். இன் கேஸ் T15 கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் T15 னா 15 இப்படியே போகுது, 2 4 6 8 10 போகுது.
15வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா அங்கேயும் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னதான் அப்ளை பண்ணணும்னா 15 அப்ளை பண்ணணும். எப்பொழுதுமே ஃபார்முலா a plus n minus 1 into d. அடுத்தது ஏபியினுடைய ஃபார்முலா என்ன? கூட்டு தொடர் வரிசையினுடைய ஃபார்முலா. இதுக்கு எளிய ட்ரிக் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரேன். அது என்ன ட்ரிக்னா ஏ எழுத வேண்டும், ஏயோட டி ஆட் பண்ணணும், வர ஆன்சரோட டி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ஏ எழுதணும், ஏயோட டி ஆட் பண்ணணும், வர ஆன்சரோட டி ஆட் பண்ணணும். அதுக்கு நானா ஜெனரல் ஃபார்முலா இருக்கிறது a plus d a plus 2d a plus 3d எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் நான் சொல்ற மெத்தட் ஈஸியாக இருக்கும். கூட்டுத்தொடர்ச்சி எழுதுவதற்கு a எழுத வேண்டும், ஏயோட d ஐ கூட்ட வேண்டும், வர ஆன்சரோட d ஐ கூட்டிக் கொண்டே சென்றாலே ஏபி கிடைச்சிரும். அப்ப ஏபியினுடைய ஃபார்முலா a plus d a plus 2d a plus 3d. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2.24 இங்கிலீஷ் மீடியத்தில். Write an AP whose first term is 20 and common difference is 8. தமிழ் மீடியத்தில் ஒரு கூட்டு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு 20 இருக்கிறது, பொது வித்தியாசம் 8 இருக்கிறது எனில் அதனுடைய கூட்டு தொடர் வரிசையை காண்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்பது a is equal to 20, அப்ப d is equal to 8. காமன் டிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, a கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி. ஏபிக்கு டைரக்டான ஃபார்முலாஸ் இருக்கு. a plus d a plus 2d எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. a ஆனது 20 plus 8, அப்புறம் 20 plus 2 into 8 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப 20 28 20 plus 16 2 8 are 16 ஈரட்டு 14 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. that is equal to 20 28 36 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்பதுதான் இதனுடைய ஏபி ஆக இருக்கும். இதுக்கு டைரக்டா நான் ஒரு ட்ரிக் சொன்னேன். ஏ எழுத வேண்டும், இந்த ஃபார்முலாவே நம்ம எழுதாம ஏபியை குறிக்க முடியும். ஏபி எழுதுவதற்கு டைரக்ட் ஃபார்முலா ஏஐ எழுத வேண்டும். ஏ என்ன 20, அதோடு டி கூட்டணும், 20 plus 8 28, அதோடு வர ஆன்சரோடு டி ஐ கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். 28 plus 6 8 36 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவ்வாறு நம்ம ஏபியை கொண்டு போயிடலாம். கீழே எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல செகண்ட் சம் a5 d6 ஃபைண்ட் ஏபி. ஏபியை காண்க. இதற்கான ஃபார்முலாவும் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. a plus d a plus 2d. இப்ப இந்த கணக்குக்கு நான் ஷார்ட்கட்டை பயன்படுத்த போறேன். a என்ன 5, a யோட d ஆட் பண்ண போறேன். 5 plus 6 5 plus 6 11, 11 ஓட ஒரு 6 ஆட் பண்ண போறேன் 17, 17 ஓட ஒரு 6 ஆட் பண்ண போறேன் 23. ஏபியை ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். அப்ப எப்பொழுதுமே ட்ரிக்கை பயன்படுத்துங்க. ஃபார்முலாவோட ட்ரிக் தான் ரொம்ப முக்கியமானது. ஏ எழுதுகிறோம், ஏயோட டி ஐ கூட்டுகிறோம், வர ஆன்சரோட டி ஐ கூட்டிக் கொண்டே செல்கிறோம். அப்ப ஏபி அமைப்பதற்கு a plus d a plus 2d a plus 3d பதிலாக a எழுத வேண்டும், ஏயோட டி ஆட் பண்றோம், வர ஆன்சரோட டி ஆட் பண்ணி செல்வதுதான் கூட்டு தொடர்பை அமைக்கக்கூடிய வழி. எக்ஸாம்பிள் நம்பர் 2.27. Find the 15th and 24th to nth term of an AP is given by 3 15 27 etc etc. அப்ப தமிழ்ல 15வது உறுப்பு 24வது உறுப்பு எண்ணாவது உறுப்பினை காண்க. கூட்டு தொடர்புடைய 3 15 27 etc etc. A என்பது என்ன 3 ஆக இருக்கிறது. D கான ஃபார்முலா T2 minus T1 15 minus 3 ஆன்சர் 12. அப்ப D ஆனது 12 ஆக இருந்திருக்க வேண்டும். Tn ஓட ஃபார்முலா என்னன்னா A plus n minus 1 into D. T15 A என்பது 3, n க்கு நேராக என்ன இருக்கு 15 minus 1. D என்பது 12, 3 plus 14 into 12. இங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எப்பயுமே D என்பது 14 into 12. 14 into 12 னா மல்டிப்ளை பெருக்கலை செய்துவிட்டு தான் கூட்டலை செய்ய வேண்டும். அப்ப 14 into 12 4 2s are 8 1 2s are 2 1 4s are 4 1 1s are 1
861 168 168 3 பிளஸ் 168 171 என்பதுதான் 15வது உறுப்பு. அடுத்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது 24வது உறுப்பு T24 கேட்கப்பட்டிருக்கிறது. a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டிங்கிறதா ஃபார்மேட். a என்பது 3ஆக இருக்கிறது. n இருக்க வேண்டிய இடத்துல 24 நம்ம அப்ளை செய்கிறோம். 24 மைனஸ் 1 இன்டு d என்பது 12. அப்ப 3 பிளஸ் 23 இன்டு 12. அப்ப 23 ஐ 12ஆல பெருக்கிட்டு தான் நம்ம 3 வச்சு கூட்டணும். 23 இன்டு 12 23 இன்டு 12 3 2s are 6 2 2s are 4 1 3s are 3 1 2s are 2 6 7 2 276 3 plus 276 னா 279. அப்ப 24th டேர்ம் என்பது 279. அடுத்து nth டேர்ம் கேட்கப்பட்டிருக்கிறது. nth டேர்ம் என்றால் ஒரே ஒரு விஷயம், ஜெனரல் டேர்ம் என்றாலும் nth டேர்ம் என்றாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப ஜெனரல் டேர்ம்னு கொடுத்தாலும் பொது தமிழ்ல பொது உறுப்புன்னு சொன்னாலும் tn nth டேர்ம்னு சொன்னாலும் சரி அதே tn ஃபார்முலா தான். tn ஓட ஃபார்முலா a plus n minus 1 into d. tn என்பது n என்பது தெரியாது, a என்பது 3, n என்பது n தான், d என்பது 12. இந்த இடத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 12ஓடு n ஐ பெருக்க வேண்டும், 12ஓடு 1 ஐ பெருக்க வேண்டும். 3 12 into n 12n 12 plus into minus minus 1 12s are 12. இப்ப இந்த 12 என்ன ஒண்ணுமே செய்யக்கூடாது, அப்படி வச்சுக்கணும். இந்த 3 12 ஒரே குறியா வெவ்வேறு குறியா? ஒரே குறி இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், வெவ்வேறு குறி இருந்தால் கழித்து பெரிய எண் குறியை இட வேண்டும். சேம் சைன்னா ஆட் அண்ட் சேம் சைன், புட் த சேம் சைன். டிஃபரண்ட் சைன்னா சப்ட்ராக்ட் பிக்கர் நம்பர் சைன். இப்ப இது டிஃபரண்ட் சைன், வெவ்வேறு குறி, கழித்து பெரிய எண் குறி, மைனஸ் 9. அப்ப tn ஆனது 12n மைனஸ் 9. எக்ஸாம்பிள் நம்பர் 2.27ல determine the general term of an AP. பொது உறுப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. whose 7th term is minus 1. நல்லா கவனிக்கணும். 7th termனா t7 is equal to minus 1. 16th term t16 is equal to 17. 17 ஆக இருக்கிறது. 7வது உறுப்பு மைனஸ் 1, 16வது உறுப்பு 17. AP கேட்கப்படல, tn கேட்கப்பட்டிருக்கிறது, பொது உறுப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல ஞாபகம் வைக்கணும். tn என்றால் ஜெனரல் டேர்ம் என்றால் a plus n minus 1 into d. அப்ப ஜெனரல் டேர்முக்கு என்ன வேணும்? a வேணும், இன்னொன்னு என்ன வேணும்? d வேணும். அப்பதான் நம்ம tn நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப tn ஓட ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. இத ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கணும். tnக்கு நேராக t7 அப்ளை பண்ணணும். t7 ஓட ஆன்சர் தான் மைனஸ் 1 ஆக இருக்கிறது. அப்ப ஏங்கிறது தெரியாது, nங்கிறதுக்கு பதிலா 7, 7 minus 1, d தெரியாது. a plus 6d இத ஈக்குவேஷனா கிரியேட் பண்ணிட்டோம். a plus 6d is equal to minus 1. This is equation number 1. Then அதே போல tn ஓட ஃபார்முலா திரும்பி again எழுதுங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. ஃபார்முலா எழுதுறதுக்கு நல்லது. ஒருவேளை தவறா இருந்தா கூட மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. t16 t16ஓட ஆன்சர் 17. nக்கு நேராக 16 இருக்கு, a என்பது தெரியாது, 16 minus 1 into d. அப்ப a plus 15d, a plus 15d is equal to 17. This is the equation number 2. அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் from 1 and 2 ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? a plus 6d is equal to minus 1, a plus 15d is equal to 17. சைனை சேஞ்ச் பண்ணாதான் a வை கேன்சல் பண்ண முடியும். ஒரு இடத்துல மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, இது ரெண்டு கட் ஆயிடுச்சு. அப்ப 15d 6d இதோட சைன் பார்க்குறோம். வெவ்வேறு குறி, டிஃபரண்ட் சைன், சப்ட்ராக்ட் பிக்கர் நம்பர் சைன், கழித்து பெரிய குறி, மைனஸ் 9d. இந்த இடம் ஒரே குறி, கூட்டி அதே கிராடண்ட் சேம் சைன், மைனஸ் 18. இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கு? 9 into d is equal to 18.
multiply goes to divide பெருக்கல் வகுத்தலாக மாறும். d is equal to 18/9 கேன்சல் பண்ணா d யோட ஆன்சர் என்னன்னா 2 2 கிடைத்து விட்டது. அடுத்தது d கிடைச்சோன்னா a வேண்டும். substitute in 1 லே பிரதியிடுகிறோம். ஒன்னாவது ஈக்குவேஷன் a plus 6d is equal to -1. a plus 6d யோட வேல்யூ 2 is equal to -1. a plus 12 is equal to -1. a is equal to -1 -12 -13 எப்படி வந்துச்சுன்னா ஒரே குறி கூட்டி அதே குறி. கேட்கப்பட்ட கேள்வி ஜெனரல் டேர்ம்னா a வேணும் d வேணும். tn a ரெடி d ரெடி. a என்ன -13 n தெரியுமானா தெரியாது. d என்பது 2 அப்ப -13 2 into n 2n 2 into -1 plus into -2. இப்ப நம்பர்ஸ் மட்டும் சுருக்கிக்கிறோம். 2n தொட வேண்டாம். இப்ப -13 -2 ஒரே குறி கூட்டி அதே குறி -15. இதுதான் ஜெனரல் டேர்ம் பொது உறுப்பு. tn is equal to 2n -15. கூட்டு தொடர் வரிசையினுடைய ஒரு ஏபியினுடைய கூடுதல் 27 ஆக இருக்கிறது. அதன் பெருக்கற்பலன் 288 இருக்கிறது. எனில் அந்த 3 எண்களை காண்க. தொடர்ச்சியான 3 எண்களினுடைய கூடுதல் 27, அதன் பெருக்கற்பலன் 288 இருந்தால் அந்த 3 எண்கள் யாது? The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. Let be the 3 terms are 3 எண்களை நம்ம என்ன வச்சுக்க போறோம்னா let be the 3 terms are a minus d. இது ஃப்ரண்ட்ல a minus d, அடுத்தது a plus d. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல क्वेश्चनல சம் எவ்வளவுன்னு பார்க்கணும். கூடுதல் 27 ஆக இருக்கிறது. அப்ப கூட்டி பார்த்தா 27 வரணும். a minus d a plus d என்பது 27. அப்ப இந்த minus d plus d கட் ஆயிடுச்சு. ஒரு a 3a is equal to 27. இதுக்கு இடையில என்ன இருக்குன்னு பார்த்தா இன்ட் multiply goes to divide பெருக்கல் வகுத்தல் ஆகிறது. 27/3 கேன்சல் பண்ணா a யோட மதிப்பு 9 ஆக இருந்திருக்க வேண்டும். The product is 288. பெருக்கற் பலன் என்பது 288. கூடுதல் தான் 27. பெருக்கற் பலன் 288. மூன்று என்ன? a minus d into a plus d is equal to 288. a யோட மதிப்பு நமக்கு தெரியும் 9. அப்ப 9 minus d into 9 plus d is equal to 288. இது a minus b னு ஃபார்மேட். இது a plus d. அப்ப பெருக்கல்ல இருக்கும்போது a square minus b square சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். a square என்பது 9 ஸ்கொயர், b square என்பது d square is equal to 288 multiply 9 goes to divide. அப்ப d 9 வகுத்தல் 9 ஆக 9 27. 3 9s are 27, 2 9s are 18. அப்ப 9 square 81 இங்க செய்றேன். 9 square 81 minus d square is equal to 32. அப்ப minus d square is equal to 32 minus 81. இது ரெண்டும் வெவ்வேறு குறி. கழிச்சு பெரிய நம்பர் குறி. 81 32 different sign, subtract and bigger number sign. 11 minus 2 என்னன்னா 9. இங்க 7 minus 3 என்னன்னா 49. இது மைனஸ் இது பிளஸ். bigger number sign minus 49 minus 49 minus d square. மைனஸ் கட் ஆயிடுச்சு. d என்பது ஸ்கொயர் அங்கிட்டு போனா ரூட்டா போகும். root of 49 plus or minus. மறக்க கூடாது, இதுல d ல ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு +7 இன்னொன்னு -7. அப்ப plus or minus 7. 49 க்கு ரூட் எடுத்தா 7. அப்ப a என்பது 9 ஆக இருக்கிறது, d என்பது 7 ஆக இருக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு a என்பது 9, d என்பது -7. a minus d, a minus d னா 9 minus 7, answer is 2. இங்க a minus d னா 9 minus d னா +7, 9 plus 7 16. next one is a என்பது 9, a plus d னா 9 plus 7 16. இங்க aங்கிறது 9, a plus d னா 9 minus 7 2. ஆன்சர் ரெண்டு சேமா தான் வரும். 2 9 16. therefore the three numbers are 2
9 16. நம்ம செஞ்சது ரைட்டான்னு எப்படி செக் பண்றது? இந்த மூணு நம்பர்களையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 9 plus 2 11, 11 plus 16 27. அப்ப நம்ம செஞ்சது ரைட். அதே போல ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 into 9 into 16 மல்டிப்ளை பண்ணா 288 வரும். Therefore the three numbers are 2, 9, 16. அடுத்தது next 12th sum. அதே எக்ஸசைஸ்ல 12th sum. The ratio of 6th and 8th terms are in AP. ஒரு AP லே 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதமானது 7:9, 7:9. The ratio of 9th and 13th term, 13வது உறுப்பு, 9வது உறுப்பு மற்றும் 13வது உறுப்பினுடைய விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான சம். T6 by T8 என்பது 7/9. அதுதான் இஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப T6 ஓட ஃபார்முலா என்ன? T ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டா A plus n minus 1 into D. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல T6 அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? T8 னா T6 னா A plus 6 minus 1 into D. அப்ப A plus 5D அப்படிங்கிறது தான் T6. இங்க அதை அப்ளை பண்ணா A plus 5D divided by அதே 8வது உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 8வது உறுப்பு அப்ளை பண்ணும்போது 8 minus 1 into D. அப்ப 8 minus 1 னா என்ன? 7D. அப்ப இதே தான் வரும். A plus 7D is equal to 7/9. குறுக்கு பெருக்கல் பண்றோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை கிராஸ் பண்ண போறோம். அப்ப 9 into A plus 5D is equal to 7 into A plus 7D. 9 into A 9A. 9 5s are 45. 45D. 7 into A 7A. 7 7s are 49D. அப்ப A விட ஒரு சைடு கொண்டு வந்துட்டா 9A. The plus A goes to minus 7A. 49D plus 45D goes to minus 45D. அப்ப 2A, 9A minus 7A is equal to 2A. அப்ப 49D minus 45D 4D. அப்ப divided by 2 அல்லது 2A is equal to 4D by 2. Multiply 2 divide 2. அப்ப 2 cancel ஆனா 2D. A is equal to 2D கிடைச்சது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கேட்கப்பட்ட கேள்வி 9th-க்கும் 13th டேர்முக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதாவது T3க்கும் T9க்கும் T13க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. T9 என்றால் A plus 9 minus 1 into D. 13th டேர்ம்னா A plus 13 minus 1 into D. அப்ப A plus இந்த இடம் 8D, இந்த இடம் A plus 12D. What about A? A என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். What is A? A என்பது 2D ஆக இருக்கிறது. அப்ப இந்த 2D இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2D plus 8D divided by 2D plus 12D. அப்ப 8D plus 2D னா 10D divided by 12D plus 2D னா 14D. இது ரெண்டே கேன்சல் பண்ணோம். 5 times இது 7 times D கட் ஆயிடுச்சு. அப்ப T9 is to T13 is equal to 5:7. அப்ப இந்த ரெண்டு முக்கியமான கணக்குகளையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்க. நல்ல மார்க் எடுக்கலாம். ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கடினமான கணக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.